शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् பட்சத்வயம்னு சொன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணினதுக்கு சாட்சாத்காரம் வருதுன்னு ஒரு கருத்து. இன்னொருத்தம் இதை உபாசனம் பண்றான் தொழிலோடு போறான் சாட்சாத்காரம் வருது அப்படின்னு இன்னொன்று. இது ரெண்டு சாட்சாத்காரத்துல வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த சாட்சாத்காரத்துக்கு காரணமாக எதை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வித்தியாசம். அதுல சில பேர் சொல்றான் சேதிதாகு பிரத்யாபியாசரூபம் பிரசங்கானம். பிரசங்கானம்னு ஒரு சப்த பிரயோகம். பிரசங்கானம் அப்படின்னு சொன்னா அதையே திருப்பி ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறது. ஒரே விஷயத்தை பல தடவை சிந்தனம் பண்ணினா அப்ப என்ன ஆகும்? அதுதான் பிரசங்கானம். இப்ப இந்த ரெண்டு நிமிஷம் சாட்சாத்காரம் வரும்னு சொன்னாலும் இல்லை. ஆனா இந்த ரெண்டு பேருமே பிரசங்கானம் பண்ணியிருக்கா அப்படின்னு இருக்கிற சந்தேகம். ஏன்னா உபாசனம் பண்றவன் பிரசங்கானமே தான் பண்ணியிருக்கான், அதே தானே திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணியிருக்கான். அதனால பிரசங்கானம் அவனுக்கு இருக்குது. இந்த சிரவணம் மரணம்னா பண்ணினானே இது ஒவ்வொன்றையும் அவன் பிரசங்கானம் பண்ணியிருக்கான். சிரவணம் பல தடவை சிரவணம் பண்ணியிருக்கான், மனநம் நிறைய தடவை பண்ணியிருக்கான். அப்புறம் பார்த்தா நிதித்தியாசனம்னா அதையே திருப்பி திருப்பி எத்தனை தடவை சிந்தனை பண்ணியிருக்கான் இல்லையா? அப்ப இந்த ரெண்டு பேரும் பிரசங்கானம் பண்ணியிருக்கான். அப்போ பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு காரணம் பிரசங்கானம் அப்படின்னு சொல்லுது. அதாவது அதே விஷயத்தை மறுபடியும் ஆலோசனை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவது. பிரத்ய அபியாச ரூபம் பிரசங்கானம். பிரசங்கானங்கிறது என்ன? பிரத்யாபியாச. பிரத்யங்கிறது என்ன? அதே பிரதீதி. அந்த விஷய பிரதீதியை அபியாசம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி ஒரு முறையாக அதுவே அஹம்ஹாஸ்மி அப்படிங்கிற தியானம் திருப்பி திருப்பி வரதுக்கு பண்ணிட்டே இருந்தா அதான் பிரசங்கானம். யோகமானது ஆதிதः ஆரம்பிச்ச உபாசன ரூபस्य சாங்கியமார்गे மனநானந்தர நிதித்தியாசன ரூபस्य சத்யா. யோக மார்க்கத்திலே நம்ம உபாசனை ஆரம்பத்திலிருந்தே அதை தான் பண்ணிட்டு வந்திருக்கான். சாங்கியத்துல பார்த்தா சாங்கிய மார்க்கத்துல சிரவணம் பண்ணணும். சிரவணத்துல இல்லை, சிரவணத்துல பல விஷயங்கள் அவன் சிந்திக்கும்படியா இருக்கு. மனநத்திலையும் பல யுக்திகள்லாம் அனுஷ்டானம் பண்ண முடியாது இருக்கு, அதிலேயே விட்டுருவோம். ஆனால் நிதித்தியாசனத்துல ஒரு நிதித்தியாசன விஷயத்தில் யுக்திக்கு வேலை இல்லை. அதனால இதெல்லாம் மறுபடியும் சொல்லி அகம் பிரம்மாஸ்மி இதுதான் நிதித்தியாசனம். அப்போ பிரசங்காரம் நகத்தே பிரம்ம சாட்சாத்கார கரணத்துவே மானாபாவா. பிரம்ம சாட்சாத்காரம்ங்கிறது தியானம். தியானம் எதுலேருந்து வரும்? பிரமாணத்தினால தானே வரும். பிரமாணங்கிறது என்ன? பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், இதெல்லாம் தானே பிரமாணம். பிரசங்கானம் ஒரு பிரமாணம் உண்டா? கிடையாது. அப்ப இந்த பிரசங்கானமானது நான் கேட்டுக்கேன், பிரம்மசாட்சாத்காரத்தை உட்கொள்ளக்கூடிய சரணம் எது? பிரம்மசாட்சாத்காரை சரணம் அதுதானே கேட்டேன். பிரசங்கானம் சொல்றது அது இது ஒரு பிரமாணத்துல சேராதே அப்படின்னு சொல்லலாம். சேர்த்துதான் அவன் சேர்க்க வேண்டியதாங்க. சரஸ்வதம் பச்சதே நிர்மலம் சிரவணா. இந்த கோவிலுக்கு பாதமான பச்சது சரஸ்வதம் பச்சதே தம் நிர்மலம் பச்சதே சாயமான. அதே தியானம் பண்ணிட்டு அவன் பார்க்கிறான் அப்படின்னா அவன் தியானம் பண்றதுதான் அவன் பார்க்கறதுக்கு ஹேதுன்னு கிடைக்கும். இதுதான் காரணம். வேற பிரமாணத்தினால அவன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கல, தியானம் பண்ணி பார்க்கிறான் அப்படின்னு தானே அவன் சொல்றது. அப்ப இந்த தியானம் தான் அவன் ஆத்மாவை பார்க்கறதுக்கு காரணம். இதுதான் நம்ம வேறுபடுகிறது. இல்லை சாமத்திக்காக சாமத்திக்கார அந்தக்கரணம் சொல்றது. தியானங்கிறது பிரமாணமா இருக்குது. அந்தக்கரணத்துக்கு அந்தக்கரணம் தான் பிரமாணமா இருக்குது. அந்தக்கரணம் இந்த ஞானத்தை உண்டு பண்றதுக்கு ஞானத்தை அபேட்சிக்கிறது அப்படின்னு வருது. இது வேற காமாத்வசிய வியவஸ்தை ஆத்மீக சாட்சாத்காரே பிரசங்கானத்து கரணத்துவ திருப்தி வைக்க
இருக்கிறவனுக்கு விவரித காரணி சாட்சாத்காரி நம்ம கிட்ட விலகி போயிட்டார். ஆனா இவன் அழகே சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு இது அவன் வந்த மாதிரி ஒரு சாட்சாத்காரம் ஏற்படுறது. சமயாருக்கு வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த விவரித காரணி சாட்சாத்காரம் எந்த காரணத்தால் வந்தது? அவரே சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்தது. வேற ஒன்றும் பிரத்யட்சாதி பிரமாணத்தினால வராம இல்லையே. அதுதான் சொல்ல. அதான் இப்ப அந்த பிரசஞ்சானம் தான் அது. அவரையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருந்தது பிரசஞ்சானம் ஆயிடுச்சு. அந்த பிரசஞ்சானம் வெளியிருந்து ஒரு திரவியம் இருக்கு. அப்போ அதே மாதிரிதான் இருக்கும். காமானுபவத்தில் விவரித காரணே பிரசஞ்சானத்தை கரணத்துவ கிருத்தே இது சுத்தமாக विकल्पः अविशिष्टफलत्वादिकरणे च दहरादि अहङ्ग्रहोपासकानां प्रसंख्यानात् उपास्य सगुणब्रह्मसाक्षात्कार अंगीकाराच्च सूत्रसम्मतம் இந்த விஷயத்துல இந்த அகங்கிரகோபாசனம் பண்றாரோ இல்லையோ இது எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விசாரம். எத்தனை நாள் பண்ணணும் அகங்கிரகோபாசனம்? ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு நாள் யோசனம் பிராயம் பிரகத்தேனாது பிரயாணம் இது சரீரத்தை போறது அது வரைக்கும் யாவஜீவம் இந்த சரீரத்திலேருந்து விட்டு போகிற பரிந்தால்தான் இந்த பிராயம் பிரகத்தேன ஆகணும் தெரிந்து வர்றது. அது வரையும் இந்த உபாசனம் அது அப்பதான் அதோட தெரிஞ்சிருக்கும். கடைசி காலத்துல சரீரத்தை விட்டு போகும்போது அப்புறம் மாதிரி ஒன்று வந்து அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சு அவனுக்கு மாத்திரம் தெரியும், இன்னொருத்தனுக்கு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரணும். அப்ப அது பண்ணிட்டு வந்தாக்கா வருவோம். அப்புறம் அதுக்கு இந்த அறிஞர் அப்படி இருக்கா. அதுக்கப்புறம் விகல்பக அவிசிஷ்ட அதுலையும் இப்ப நிறைய அனுகிரகோபாசனம் இருக்கு. அதுலயும் 1 2 தனக்கு தோன்ற அத்தனை பல உபாசனைகளையும் சேர்த்து பண்ணலாமா, இல்ல ஏதாவது ஒன்னதான் பண்ணணுமான்னு விகல்பகான்னு சொல்றாங்க. நீ 4 அகங்கிரகோபாசனைகளை சேர்த்து பண்ண ஆரம்பிச்சா ஒரு உபாசனை சிந்திக்காது. அதனால ஒரே விகல்பம் வந்து ஏதாவது ஒரு அகங்கிரகோபாசனத்தை கொடுக்கணும். அது யாவைக்கு புயல் விக்கிரபதியத்தையும் வேணும். அப்பதான் அந்த பலம் சாட்சாத்காரம். ஏன்னா 4 அகங்கிரகோபாசனையை வச்சிருந்தோம்னா சித்தத்து விஷயம் ஒன்றும் கூட சித்திக்காது அப்படின்னு அந்த அறிஞர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப இதுல என்ன செய்யறது? இவன் அந்த உபாசனையை அவசியம் பண்ணினாதான் சாட்சாத்காரம் வரும்னு சொல்றதுனாலேயே அத்த பிரம்ம சாட்சாத்காரம் வரத்துக்கு இவன் பண்ற உபாசன காரணங்கள் சித்தமாயிடுச்சு இல்லையா? அப்போ இதுதான் பிரசங்கானம் வந்து சாட்சாத்காரத்துக்கு காரணம் நான் சொல்றேன். அதுதான் இத்தனை பேர் ஒத்துழைக்காம அதிகரணீக தகராதி அகங்கிரகோபாசகான தகரனுக்கு ஒரு அகங்கிரகோபாசனம் நிறைய அகங்கிரகோபாசனம் சான்றிதழ் இருக்கு. ஆனா ஏதாவது ஒன்னதான் பிடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு தகராதி அகங்கிரகோபாசகான பிரசங்கான உபாசிய சகுண பிரம்ம சாட்சாத்கார அங்கீகாரம். எந்த பிரம்மத்தை உபாசிக்கிறானோ அந்த சாட்சாத்காரமே வருதுன்னு சொல்லுது. அர்த்தா அர்த்தான சாட்சாத்காரம் இருக்கு. சாட்சா அப்படிங்கிற அர்த்தத்தில் அது நேர பார்க்கற மாதிரி சாட்சாத்காரம் வர அளவுக்கு அவன் அந்த உபாசனை பண்ணியிருக்கான். இப்போ அந்த கேள்வி பயிர்க்க பிரசங்கானத்தை பிரமாண பரிகணனேஷு அப்பரிகணனாவது ரஜினியா பிரம்ம சாட்சாத்கார பிரமாணத்தியா முன்னாடி சொல்லும்போது இந்த பிரமாணம் இல்லையே எப்படி இந்த பிரம்ம சாட்சாத்காரம் வரும் அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி பிரசங்கானத்தினாலேயும் சாட்சாத்காரம் வருது அப்படின்னு காமிக்கிறார். அதுக்கு அனுபவத்தையும் இருக்கு, ஸ்ருதி இருக்கு, சூத்திரம் இருக்கு. இப்ப இவங்க கேட்கிறாங்கன்னா வரும். ஆனா அது பிரமாணமா பிரமாத்மகமா இருக்குமா? இப்ப சாமி சாட்சாத்காரத்துல அது ஒரு கவனம் வசூலி வார்த்தம் இல்லை. அதே மாதிரி இதுவும் இந்த பிரம்ம சாட்சாத்காரம் ஒரு சாத்தியாக இருந்ததுன்னா ஆபரம் சாட்சியம் ஒரு கிரமம் ஏற்பட்டது அப்படின்னு வந்து அது பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா அவன் அதுலேயே அஜ்ஞானம் வச்சுக்கிறான். சமையால அஜ்ஞானம் நிறுத்தியாக அது ஆபத்து.
நனுச்ச பிரசங்கானஸ்ய பிரமாண பரிகணனேஷு அபரிகணனா. பிரமாணங்கள் எத்தனை அப்படின்னு கணக்கு பண்ணும்போது அந்த பிரசங்கானம்னு ஒரு பிரமாணத்தை போடலையே, அந்த பிரசங்கானத்தால இந்த சாட்சா்காரம் வந்து சொல்றியே, அப்ப இந்த சுத்த சாட்சா்காரம் பிரமாரூபமாக இருக்காது, விஞ்ஞான ஞானமா இருக்க முடியாது, சாந்தியா இருக்கிறது. பிரமாண அமூலகஸ்ய பிரமாத்வாலோகாத். ஏன் பிரசங்கானத்தால வந்தாங்க, அது பிரம்மமா இருக்கணும் என்ன அவசியம் கேட்டா, பிரமாணத்தினால வந்தாதான் ஒரு வழி விட்டுருக்கா. ஆமா, காகதாரிய சம்பாதி வராதன சங்கா விசேஷ ஆகார விஞ்ஞானவத்து அர்த்த அபாதேன பிரமாத்வோபத்தி சொன்னா பிரசங்கானத்தால வந்திருக்கு இந்த சாட்சா்காரம் பிரமாணத்தினால ஏற்படலை. ஆனாலும் எதிர்க்கையா அது சரியான ஞானமா வரலாம். இப்போ ஒரு உதாரணம் சொன்னாரு, கையில 5 வராட்டகத்தை வச்சு எத்தனை அப்படின்னு பேசும்போது யாராவது சொன்னா 5 இருக்கு. அவங்க பிரமாணத்தால சொல்றேன், ஆனா அவங்க சரியா இருந்தது. அப்ப அதே மாதிரி ஒரு சாட்சா்காரம் பிரமாணத்தால வரல, ஆனாலும் சரியாவே கேட்க சொல்லலாம். அர்த்த அபாதேன, அது எந்த விஷயத்தை சொல்றதோ அந்த விஷயம் கரெக்டா இருக்கு, ஆகையால அந்த ஞானத்தை பிரமாணம் சொல்லிக்கலாமே. முடியாது. பிரமாணமும் உலகத்திய பிரமாத்வ அலோகா. பிரமாணத்துல இருந்து வந்தாதான் அது பிரமாணம். பிரமாணத்தின் மூலமாக கொள்ளாத ஞானத்தை பிரமாணம் சொல்ல முடியாது. சரியா இருந்தாலும் பிரமாணம். காக்கதாரியம் ஒண்ணு சொல்றது இல்லையா, காக்கா உட்காந்துட்டு பனமரத்துல எடுத்து அங்க போய் காக்கா உட்காரணும், அந்த ஸ்தலம் இவன் தலையில கரெக்டா விழுந்தது இல்லையா. காக்கா இவனுக்காக உட்காந்துன்னு சொல்ல முடியாது. அது உட்கார்ந்து இருக்கு, அது உட்கார்ந்தத்தால பணம் விழணுங்கிறதும் அவசியம் இல்லை, கரெக்டா இவன் தலையில விழணுங்கிறதும் இல்லை. இதெல்லாம் ஒரு யோகம். காக்கசாமி காக்கா கமனம் இவ தாள பதனம் இவ அப்படி இருக்கிற. அதை போல சுதாரி காக்கதாரமே இல்லை, காக்காவும் இல்லை, தாளம் இல்லை. அதை போல அப்படிங்கிற இடத்துல காக்கத்தாளம் சமாசம். அதை உபமானமாக கொண்ட இன்னொரு அர்த்தம் இந்த தேவதத்தனுக்கு அடிபட்டது அப்படின்னு வச்சுன்னா, காக்கத்தாலையோ தேவதத்தை வதான உதாரணம் வச்சுட்டாங்க. அப்படி சொன்னாக்க அது அதை போல. இதுக்கு சமாசாசிய தத்துவம் ஒரு சூத்திரம் வேறு. இந்த காக்கத்தாலை இந்த சத்துவத்துக்கு நானே வேலை பண்ணியிருக்காரு, சூத்திரம் பண்ணியிருக்காரு. நம்ம சொல்றதுதான் என்ன சொல்றாங்க இல்லையா, காக்காவை இந்த உட்கார்ந்தது பணப்பணம் போயிருந்தது சொல்லுங்க. இதை போல சொல்லிட்டு அதனால இன்னொன்னு சொல்லணும், அதை போல இந்த இது நடந்தது. இப்ப காக்கா அதை எப்படி வச்சிருந்தோம்னா அங்கேயே அந்த உரையும். இப்ப நிஜமாவே ஒரு காக்கா உட்காந்து அந்த பணப்பணம் போயிட்டு இவங்க மேல வாங்கி வச்சுட்டான்னு வச்சுங்க, அது காக்கத்தாலியா இல்லை, அது நிஜம். இவன் வேற ஒரு காரணத்துக்காக எங்கோ போய் அடிக்கிட்டு வந்தாங்கன்னா அது காக்கத்தாலியா. நிஜமா காக்கா கால பதனத்தினால போனா அது காக்கத்தாலியும் இல்லை. அது அது போல இன்னொன்னு நடக்கும். அதுதான் சமாசாஸ்திர விஷயம். அதை போல இவன் சொன்னது எதிர்த்தே செய்யப்படும். 5 சொன்னான் தெரிஞ்சுக்கல, ஆனா அப்படியே இவன் சொன்னது செய்யப்படும். ஆகாரிய உபாசனா பக்திவத்து ஞான பீட மானச கிரியா ரூபதையா இச்சாதிவத்து அபாதிதார்த்த விஷயத்தே பிரமத்வ அனத்சுலபமா. ஒரு புத்தம் கேள்வி கேட்பான், இது பிரமாணம் மூலமா இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம், பிரமாணம் மூலம் தான் இருக்கு. இவன் எந்த விற்பிய அபியாசம் பண்ணிட்டே இருக்கான், பிரசஞ்சானத்துல அகம்பிரமாசத்துல வாக்கியமே இருக்குது. அப்ப அந்த வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய விற்பியெல்லாம் இவன் திருப்பி சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரமாண மூலமா இல்லையா, இவன் நடுப்புற இடவிடாமல் இடமே இல்லாமல் நடுப்புற கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இதையே சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது மூல பிரமாணங்கிறது சப்த பிரமாணம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி வந்தது, இது எந்த பிரமாணத்தினால் வந்து கேட்கறதுக்கு அர்த்தம் இல்லை. சப்த பிரமாணத்தின் தான் மூலமா வந்துருச்சு, அதனால இந்த பிரமாணம் சொல்றது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அப்ப என்ன சொல்லுவான், இங்கே கஷ்டம் இருக்குது,
இவன் சப்தத்தினாலே அகம் பிரம்மாஸ்மி தெரிஞ்சது அந்த ஞானத்தை ஆளுமை பண்ணல. இவன் என்ன பண்றான்னா ஆகாய விருத்தி ஒரு ஞானம் வரல, அதனால தானே வந்ததுன்னா இவன் சிரமப்பட்டுனான். அது ஞானம் வரலைங்கிறதுனால தானே அதை ஆளுமை பண்ணல, உபாசனை பண்ணிட்டு இருக்கான். உபாசனைங்கிறது ஞானம் இல்லை, அது ஒரு மானச கிரியா. இவன் அந்த கிரியையாகவும் பண்ணிட்டு வந்துருக்கான். அது சப்தமானத்தால வந்தது, அது ஞானமா எடுத்துக்கிட்டாரு. அது ஒரு சமயம் ஞானமா இருக்குன்னு வச்சுக்கோ, அது ஆபத்தையே பண்ண வேண்டாம். அது ஆபத்து பண்ணிட்டே வந்து அப்ப இந்த சாட்சா்காரம் வந்ததுன்னு சொன்னா தெரிஞ்சு அது மூலம் சமான மூலமாயிடும். ஆனா இங்க அப்படி பண்ணினது கிரியா, ஞானம். ஆகாயவர்த்தேஷ உபாசனாவர்த்தி தியான பீன, தியானத்தை காட்டிலும் பேரான மானச கிரியா. இது மனசு பண்ற வேலை, இது தியானம். அதனால இச்சாதிபத்து அபாதிதார்த்த விஷயத்துக்கு அது விஷயம் அபாதிதமாக வந்துக்கலாம். ஆனால் இதை பிரமாணம் சொல்லக்கூடாது. பிரமாணத்தை அனுபவமா மைவம் சிதாந்தி கிருத்த பிரமாகரண அமூலகத்தேகி ஈஸ்வர மாயாவத்தி வசே மமாத்வோ விஷயாபாத என்ன சொல்றேன்? பிரமாணம் மூலமா இருந்தால்தான், பிரமாணம் மூலமா வந்தால்தான் அந்த ஞானத்தை பிரமாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லையா? அது ஈஸ்வரனுடைய ஞானம், ஈஸ்வரனுடைய ஞானம் பிரமாணமா இல்லையா? எந்த பிரமாணத்தால் அவருடைய ஞானம் வருது? ஒரு பிரமாணத்தானே வருது, நிச்சயத்தன்மை இருக்க. அப்ப அவருடைய ஞானத்தை பிரமாணம் ஒத்துக்கலாம வரக்கூடாது, அது சாப்பிட்டு ஞானம். அதனால இப்படி ஜீவன் சொல்லக்கூடாது. கிருத்தமான பிரமாகரணம் மூலமாக நமக்கு ஞானம் வந்திருந்தால்தான் அந்த ஞானம் ஞானமாகும், யதார்த்த ஞானமாகும். அப்படிங்கிறது ஜீவன் கிடையாது. எப்படி ஞானம் வந்தாலும் வரட்டும், அந்த ஞானத்துக்கு எது விஷயமோ அது யதார்த்தமா இல்லையா அதை பாருங்க. அது யதார்த்தமா இருந்ததுன்னா ஞானம் சமம். ஈஸ்வர ஞானம் அதனால்தான் பிரமாணம். ஈஸ்வர ஞானம் எந்த பிரமாணத்தால் வந்தது? ஒரு பிரமாணம் தான் வரல. அவருக்கு வந்திருக்கிற ஞானத்துடைய விஷயம் யதார்த்தமா. ஆகையால அவருடைய ஞானம் சரியான ஞானம். பிரபலகீத நியாயத்தால் இவன் அறுபது ஆயிரம் அப்படின்னு சொல்றான். அதே நினைச்சிட்டு இருந்தா இவன் அந்த ரூபமா மாறிடுறான் அப்படின்னு நமக்கு அப்படியே ரொம்ப மந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கணும். இவன் எப்படி பிரம்மமா ஆவான் அப்படின்னு தான் வினோப்பட்டு இருக்கான். இவன் இப்படி இருக்கக்கூடியவன் சம்சாரி, இவரை போய் பிரம்மமா ஆகிறதுனா எப்படி கேட்டா அப்ப அந்த பிரபலகீத நியாயத்துனா அது வேற ஏதோ ஒரு கேட்டாங்க, பிரபலமே இல்லை. ஆனா அந்த பிரபலத்தை நினைச்சு கட்சியில தான் ஒரு பிரபலமாக திருவடுத்துறது அப்படின்னு. அதை போல இவன் பிரம்மத்தையே நினைச்சுட்டே இருந்தான்னா ஒரு நாளைக்கு பிரம்மமாயிடுவான். சும்மா அவனுக்கு புத்தியில ஏற்றத்துக்காக ஆசம் இவன் பிரம்மமே தான். இவன் என்னவா தன்னை நினைச்சிட்டு இருந்தாலும் வஸ்துல அப்படிதான் பிரம்மமா இதை மதுர. அதனால அது சிந்தனை பண்ணிக்கத்தான் இவன் பிரம்மமாயிட்டா அப்படின்னு அந்த பிரபலகீத நியாயம் சும்மா புரிய வச்சிருக்க மாட்டான். வஸ்துஸ்திதியில வராது. இதுல பிரமாணம் நமக்கு இன்னும் அதிகாக போகிறது. பிரமாணம் வாஸ்தவ விஷயத்தை போகிறது. பிரபலகீத நியாயம் நீ சிந்தனை பண்ணிட்டே இருக்கேன்னா அந்த ரூபா வந்து மாற்றம் மாதிரி இல்லை அப்படின்னு ஏன்? ஆனா ஒரு முக்கிய கிருத்த பிரமாகரண அமூலகத்தேதி ஈஸ்வர மாயாவத்திற்கு பிரமாணத்தை உபபத்தேகே விஷய அபாத சொல்லியா. சரியா இருந்தாலும் இந்த விஷயம் சரியானது தானே. அப்ப இந்த ஞானத்தை சரியான ஞானம் சொல்றது இதே பிரமாணத்தால் வந்திருந்தால்தான் அது சரியான ஞானம் சொல்றது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு பிரமாணமும் கிடைச்சிருங்க. மார்கத்வயது பிரசங்கானஸ்ய விசாரிதா அவிசாரிதா வேதாந்தா பிரம்மாவகதி மூலகதையா பிரசங்கானஜன்யஸ்ய பிரம்ம சாட்சாத்காரஸ்ய பிரமாண மூலகத்வாச்ச. இது ரொம்ப யோசிச்சு போட்டாரு. அதாவது இப்போ சாங்கிய மார்க்கத்திலே அவன் நிறைய வேதாந்த விசாரம் பண்ணியிருக்கான். அவன் எந்த விஷயத்தை பற்றி இப்போ அதையே ஆலோசனை பண்றானோ நிதிசாசனத்துல அந்த விஷயம் வேதாந்தத்திலேருந்து அவன் கற்றுக்கிறானா இல்லையா? நிச்சயமா கற்றுக்கிட்டு வேதாந்தத்தை கவனம் பண்ணி தெரிகின்ற விஷயத்திலேருந்து தானே அவன் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து அவன் மேற்கொண்டு வித்தியாசம் பண்ண போறான்.
அதனாலே இவ்வளவுதான் இவன் விசாரம் பண்ணி அந்த வேதாந்தத்திலேருந்து அதே அபிரம்மாஸ்திர விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை விசாரம் பண்றான். யோக மார்க்கத்துல அபிரம்மாஸ்திரங்கிறதே அவன் தெரியலன்னா அவன் எதை தியானம் பண்ணுவான்? இவன் விசாரம் பண்ணலேன்னு விசாரம் பண்ணலாமே தவிர இவன் தியானம் பண்ற விஷயத்தை வேதம் மூலமா தான் அவன் தெரிஞ்சது. அப்போ அவிசாரிக்கான். அவன் விசாரிக்கமான வேத வாக்கியத்திலிருந்து தீர்மானம் பண்ணிட்டு அதை விசாரம் பண்ணிக்கிறான். விதி விசாரணத்துல சாங்கிய மார்க்கத்துல போறவன், உபாசனா மார்க்கத்துல போறவன் விசாரம் பண்ணல. ஆனா வேதத்திலிருந்து உள்ளது அப்படியே தெரிந்து நம்பி அதை உபாசனம் பண்ண தெரியாம ரெண்டு இடத்துலையும் மூல பிரமாணம் வேதம். ஏன்? அதனால வரக்கூடிய ஞானத்தை சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா மூல பிரமாணம் இருக்கு. அந்த மூல பிரமாணத்தால வந்ததே தான் சிந்தனை பண்ணிக்கலாம். மாற்றி வீட்டு ஒன்றும் பண்ணலையே. அதனால வரக்கூடிய துர்க சாட்சா்காரம் சரியான சாட்சா்காரமாக தான் இருக்கும். நம்பலாம். மார்க்கப்படி பிரசஞ்ஞானத்தை விசாரித்தா அவிசாரித்தா வேதாந்தா பிரம்மாவகதி மூலகத்தையா, வேதாந்தா பிரம்மாவகதி மூலகத்தையான்னு சொல்றாங்க. அது கூட தேவையில்லை. விசாரித்த வேதாந்தம் கூட வேண்டாம். ஆனா எனக்கு தெரியறது வேதாந்த மூலமா இருக்கு. மீமாம்சையில அந்த விசாரம் வருது. உபநயனமான பையன் வேதாத்தியனம் பண்றாங்க. அவன் வேதாத்தியனம் பண்றது ஒரு விருத்த கர்மா தானே. அவனுக்கு விருத்த கர்மா வருது. ஆனா அந்த பையனுக்கு தெரியுமா அந்த விதியால தான் தான் பண்றோங்கிறது தெரியாது. அவனுக்கு தெரியாது என்ன பண்ற. ஆனா அவன் பண்ற கர்மா அந்த விதி மூலத்தில் தானே, அந்த விதியை பிரமாணமாக கொண்டது தானே. அவன் தான் அந்த விதியை பார்த்து விதியாலே அப்ப அவன் செய்யறது அந்த விதி மூலம் எப்படி சொல்லலாம் கேட்கலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியாதாலும் அவனை யாரு பண்ண சொல்லியிருக்காலும் அவனுக்கு தெரியும். ஏன் இவனுக்கு இந்த பிரமாணம் தெரியாதாலும் யார் அதை பண்ண சொன்னாலோ அவன் வேதம் மூலமா தெரிஞ்சு அதனால இவனுக்கு தெரிஞ்சது யோகத்தை இல்லைங்கிறதுனால வேற விதமா சொல்லி கொடுத்தான். இப்ப மூலம் எது? அதுதான் தெரிஞ்சுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறேன் விஷயம். அதே மாதிரி இந்த உபாசனா மார்க்கத்துல போறவனுக்கு யாரோ ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி நீ தியானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இவன் வேதாந்தத்தையே பார்க்காட்டாலும் விசாரித்தா அவிசாரித்தா ரெண்டு விதமான வேதாந்தம் இங்க இல்லை. எல்லாத்தாலும் ஏன்னா இவன் தெரியாது ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் இவன் பண்ணக்கூடிய அந்த காரியத்துக்கு மூலம் வந்துடும். ஏன்னா இவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஆட்டம் வேதாந்தத்தை இருந்திருக்கான். இப்ப யாருக்கு வேதாந்தத்துல அதிகாரம் இல்லையோ அப்பேற்பட்டவர்களுக்கு பிரம்மத்தை உபதேசம் பண்றா வேற ஒரு பல பாடா கிரந்தம் அதே இது எல்லாத்துக்கும். அப்ப அவ படிக்கிறது வேதாந்தமா இல்லையா? வேதாந்தமே தான். எந்த பாஷையில படிச்சாலும் அது வேதாந்தம் தான். ஏன் அது எப்படி வந்துருக்கு, எங்க வந்துருக்குங்கிறது பார்த்து உபனிஷத்துலேருந்து தெரிஞ்சு அதை வேற பாஷையில மாற்றி உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அது வேதாந்த மூலம். அதுல இல்லாததெல்லாம் கேட்டு கொடுக்குறாருன்னா அப்ப வேதாந்த மூலம். அப்ப அதுல உள்ளதைத்தானே இவர் கொடுக்குறேன். இவன் அந்த வேதாந்தத்தை பார்க்காட்டாலும் உபனிஷத்தை நேர பார்க்காட்டாலும் இவங்க புரிஞ்சுக்கிறது வேதாந்தம். அப்ப மூல பிரமாணம் அதை வச்சுட்டு இந்த இடத்துல மகா வாக்கியத்தை மூல பிரமாணமா வச்சுட்டு அதுலேருந்து வந்த ஞானத்தை தான் அவனும் அவர்கிட்டான் இவனும் அவர்கிட்டான். அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே சாட்சா்காரம் தான், வித்தியாசம் வராது. புத்தஞ்ச கல்பதரு காரணம் வேதாந்த வாக்கிய ஜான பாவனா ஜாபரோக்ஷி மூல பிரமாண தாரத்தியன பிரமஸ்கம் பிரபஞ்சே இதே கேள்வி கல்விதான். நீ அதே சிந்தனை பண்ணி ஒரு நாள் சாட்சா்காரம் வந்து சொன்னா அந்த சாட்சா்காரம் தெரியாத சாட்சா்காரமா இருக்குமா? அநேகமா முக்காவாசி ஒரு சாந்தியா தானே இந்த மாதிரி வரக்கூடிய சாட்சா்காரம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி இல்லை. ஏன்னா வேதாந்த வாக்கிய பிரமாணத்தான ஞானம் அந்த ஞான விஷயத்தைத்தானே இவன் பாவனை பண்ணிட்டே இருக்கான், பாவத்தை பண்ணிட்டே இருக்கான். அதனால இந்த அபரோக்ஷ ஞானம் இருக்கு. இது பிரமாண மூலகமாக இருக்கு. பிரமாண சாட்சாத் ஜன்மமாக இல்லாதா கூட பிரமாண மூலகமா இருக்கிறதுனாலே இது பிரமமாக ஆகாது. மூல பிரமாணம் அது பிரமாணமா இருக்கிறதுனாலே பிரபத்தம் பிரபஞ்சது
அப்படின்னு அவரே சொல்லிட்டார். சித்தாந்தம் தான், சித்தாந்தம் தான் இப்படி சொல்றவாளுக்கு இதான் சித்தாந்தம். அப்படி இல்ல, இவன் எந்த உபாசனம் பண்றாங்கிறத பாருங்க. இப்ப உபாசனம் பண்ணக்கூடியது அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசனம் பண்றானா, அந்த உபாசனம் பண்ணினா அவனுக்கு வரக்கூடிய சாட்சாத்காரம். இதை தவிர்த்து அந்த பிரம்மா பேருக்கு இவ்வளவு இருக்கு, பெரிய ஐஸ்வர்யம் சர்வசக்தி அப்படின்னு உபாசனம் பண்ணான்னா அப்படி ஒரு சாட்சாத்காரம் வரும். அதை நான் சொல்றேன். அகம் பிரம்மாஸ்மியே தியானம் பண்ணிட்டே வந்தாலும் நிர்குண உபாசனம்னு தியானம், சகமோபாசனம் சொல்லாமல் நிர்குண உபாசனம். அதனால ஒரு ஆட்கள் சொல்லணும், யாரு தெரிஞ்சிட்டு இருக்காரோ அதனாலதான் அவளை பார்த்து ஒரு வார்த்தை போட்டார், சம்பிரதாய மாத்திர வித்தியா அவதூறியம். இந்த உபாசனை எப்படி பண்ணணுங்கிறத இவனா பண்ண முடியல, இவன் விசாரிக்க அழைச்சி இருக்கும்போது யாரு இந்த சம்பிரதாயம் தெரிஞ்சவா இருக்காரோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நாம் பண்ண வேண்டியது எப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு உபாசனை பண்ணலாம். என்ன பண்ணிக்கலாம்னா நேரடியா வேதாந்த விசாரம் ஒன்றும் பண்ணாங்க. அந்த விசாரம் பண்றது இது மாத்திரம் எப்படி தியானம் பண்ணணும் அப்படி பண்ணிக்கணும். இந்த விசாரங்க இப்படியும் ஒன்று எப்படி ஒரு வழி உள்ளதுன்னு அவர் காரணம். ஆனால் இதை சித்தாந்தத்தோட ஒன்று நகர்வாமானிய பரமத்வாத அபவாத நிராகாய மூல சித்தம். கைப்பற்றக்காரர் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்படி தொடர்ந்தா இருந்தால் பதப்பிராமான்யத்தின் சம்பந்தம் இந்த புத்தகாரங்க வந்துட்டு இந்த பிரமாணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க என்ன பண்ணி சொன்ன, இது ஒரு மூலம் வாக்கியம் இருக்கு, வேற வாக்கியம் இருக்கு, அதனாலே அப்ப ஆட்டம் வருது. ஞானம் வந்தா பிரமாணமா தான் வரும், அதை வந்து யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் சதப்பிராமான்யவாதம். ஏன் இது உங்க பிராமான்யத்தை சாதிக்கிறதுக்கு நீங்க மூல பிரமாணம் இருக்கு சாதிச்சாதான் இது யுத்தமாகும் அப்படின்னு வந்தால் அப்ப அந்த பிராமான்யம் சதப்பிராமான்யம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கு சொன்னா சதப்பிராமான்யத்துக்கு ஒரு ஹானியும் இல்லை. நான் மூல பிரமாணத்துல இந்த பிரமாணம்னு சாதிக்கிறதுக்காக காமிச்சது அபவாத நிராசாய, இது பிரமாணம் இல்லைங்கிற சந்தேக போக்குறதுக்காக மூல பிரமாணத்தை காமிச்சதை தவிர இந்த பிரமாணம்னு சித்தம் பண்றதுக்காக இருக்கு. இந்த ஞானத்தை பிரமாணம் அப்படின்னு சித்தம் பண்றதுக்காக மூலத்தை காமிச்சா அப்ப வர பிரமாணம். இது பிரமாணம் இல்லைங்கிற சந்தேகத்தை போக்குறதுக்காக நான் மூலத்தை காமிச்சேன்னா அப்போ தொடர் பிரமாணம் அப்படிதான் பிரமாணமாக தெரியுது. ஆனா எப்படி நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தங்க கிட்டத்தட்ட பலம் ஒன்னாரு. இது வந்து அப்பவா தப்பா இருக்குல்ல அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இல்லப்பா இது பிரமாணம் அதனால சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது சதப்பிராமான்யம் அப்படி மனதேதான். இந்த சதப்பிராமான்யம் பிரமாணம் தெரிவித்தார். ஆனா ஏன் பிரமாணம் அப்படின்னு எப்படி பிரமாணமாக தெரிவிக்கிறதுக்கு அவர் மூல பிரமாணம் காமிச்சார். மூல பிரமாணம் இதுதான் எப்படி தெரியுதோ அப்படிதான் சாஸ்திரத்துல இருக்கு. இல்ல அதுதான் கேள்வி. இந்த ஞானம் வந்து சதப்பிரமாணம் இல்லைன்னு ஆயிடுங்க. இது மூல பிரமாணம் வேற ஒரு சாஸ்திரம் தான் சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க அவங்க தெரிஞ்சது கரெக்டு. இப்படி பாருங்களேன், அவன் நிறைய உபாசம் பண்ணான். அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. இந்த அனுபவம் ஏற்படும் போது அவன் கேட்கறான், எனக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்படுறது, இதை நான் வந்து பிரமாணமா எடுத்துக்கலாமா? அப்ப இவர் சொல்றாரு, தெரிஞ்சவர் எடுத்துக்கலாம், ஏன்னா இதுதான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. ஏன் அப்ப சாஸ்திரத்துல சொன்னதும் உனக்கு அனுபவத்துல வந்ததும் ஒன்னா இருக்கு, ஆகையாலே பிரமாணமா எடுத்துக்கலாம். இப்படி சொன்னா உங்களுடைய அனுபவத்தை பிரமாணமாக எடுத்துக்கிறதுக்கு வேற ஒரு பிரமாணத்தை தேர்வுபடியா இருக்கேன்னு அப்ப சொந்த பிராமான்யத்துக்கு சந்தோஷம் இல்லையான்னு பதில் சொல்ற. உங்களுடைய அனுபவத்தை பிரமாணம்னு சொல்றதுக்காக நான் அந்த இன்னொரு சாஸ்திரத்தை காண்பிச்சது, இது பிரமாணம் இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட இருக்கோ, இது சந்தேகம் இருக்கோ, இது இல்லை தப்பா இருக்கும் அப்படின்னு.
அதை போக்குறதுக்காக இது அபவாத நிராசாவை அந்த பிராமாணியத்தை பாதகம் கொஞ்சம் மனசுல வருவது அந்த பாதகத்தை போக்குறதுக்காக பிரதாம்பாங்க இருக்கு அப்படின்னு வேதாந்திக்கிறாங்க அப்படின்னு தப்புறாங்க. இதுதான் நிஜமான வாதத்தை சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு, ஏகோராத்மா சேதசா வேதிதவ்யா வித்யதே ஸ்வர்கியா புத்தியா இத்தியாதி ஸ்ருதேஷு மனஹ ஏவ பிரம்ம சாட்சாத்காரி கர்மி. கீதா பாஷ்யத்துக்கும் வருது சொல்லியிருக்கார் மனஹ கரணம் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அவர் சாமிஜாரத்தை கண்டதாக இருக்காங்க. அந்த கரணத்தினாலதான் அந்த சாட்சாத்காரம் ஏற்படுறது. சப்தத்தினால அபரோக்ஷ ஞானம் வருவதை ஒழுங்கு. அதனால பிரம்ம சாட்சாத்காரம் எந்த பிரமாணத்தால் உண்டாகிறது? மன அந்த அது பிரமாணம். ஏன்னா சுகம் துக்கம் இதெல்லாம் எதனால கண்டு தெரியுதோ கண்ணுக்காக எல்லாம் தெரியுது. சுகாதாரம் மனம் அந்த மனசுல தெரியுது. அது பிரம்ம சாட்சாத்காரம். சத்திய சோபாசித ஆத்மனி அகம் ரூப பிரமாகரண இப்போ அகம் தெரிகிறது, நான் தெரிகிறது, ஜீவாத்மா எப்படி எந்த பிரமாணத்தால் தெரிகிறான் அப்படின்னு கேட்டா தாழ்க்கையை கேட்கும் போது மனசனால தெரியலாம். மாக பிரத்யட்ச விஷயம் நம்ம சொந்ததா சொல்லி கிடையாது. அதனால மனசுக்கு இது நாம் இருக்கோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அதனால சோபாதிகமான ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணமாக அந்த மனசு இருக்கிறது. இதேதான் அந்த உபாதியை கழித்து நிர்வாகித ஆத்மஸ்வரூபத்தை காண்பிக்கக்கூடிய பிரமாணமாக இருக்குன்னு சொல்றாரு. பெருசா ஒன்றும் நான் கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்வப்ன பிரபஞ்ச விபரீத பிரமாத்திராதி ஞான சாதனத்தை அந்தఃகரணத்திய இத்தியாதி பஞ்சபாதிகாவிலான கிரந்தங்கள் ததா பிரதிபாதனாலும் இந்த கிரந்தம் எதுக்காக வரலாம். இந்த கிரந்தத்துல பிரமாத்திராதி ஞான சாதனத்தை அந்தःகரணத்தை அப்படின்னு போட்டாரு. இந்த பிரமாத்திராதி ஞானத்துக்கு சாதனம் கரணமாக அந்தःகரணம் இருக்கு. இது போல அந்தःகரணம் தான் பிரமாணம். பிரமாதாவை தெரிஞ்சிருக்கிறது. அப்படின்னா பிரமாதாவுடைய உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே காரணம் தான் காரணம். அந்தःகரணமே தான் காரணம் சொல்லலாம். அப்படி ததா பிரதிபாதனம். இது மாத்திரம் இல்லையே, அகமீனம் சர்வோதரீந்து மன்யதே பரமோலோகா இது ஸ்ருத்யுக்தே வாக்மனே பிரம்ம சாட்சாத்காரே ஏவ மனசः சரணஸ்வம் பிரதிபத்யேச்ச ததா சரணாந்தரா ஜெகதாரிக்கும் ஒரு இடம் காண்பிக்கிறது. இந்த அகம்பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது நான் அப்படி நம்புறது இதுவரை நமக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. அகம்பிரம்மாஸ்மிங்கிறது சாட்சாத்காரம் வர்றது எப்படி நம்புறது? அடுத்த ஜென்மாவுக்கு சொர்க்கம் மாதிரியா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சொர்க்கத்தை நம்ம பார்க்க முடியாதையா நேரம் இதுக்கு சொல்லிருக்கு, அதனால நம்பலாம் அடுத்த ஜென்மாவில் வருங்க. அதே மாதிரி இந்த வேதாந்த சிரவணம் பண்ணினால் அதனால இவனுக்கு அடுத்த ஜென்மாவில தான் அகம்பிரம்மாஸ்மி சாட்சாத்காரம் வரும் அப்படின்னு ஒரு சங்கை வரும். இந்த சங்கையை நிவர்த்தி பண்றதுக்கு திருப்பி இடங்காண்டிக்கிறது வேண்டாம். நீ இதையே சிந்தனம் பண்ணிட்டே இருந்தேன்னா சொப்பம் ஒரு நாளைக்கு வரும். எந்த விஷயத்துல நிறைய சம்ஸ்காரம் உபயோகமா இருக்கோ அந்த விஷயம் சம்ஸ்காரத்தினால சொப்பத்தில் பார்த்துக்கலாம் இல்லையா? அப்போ ஒருத்தனுக்கு அகம்பேயம் சர்வோபி மன்னியதே தூக்கத்துல சொப்பன காலத்துல சோசிய பரமோலோகம் அப்படின்னு இவன் நிறைய அபியாசம் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஆயுத ரூபத்துல சொப்பனம் வந்தது. எப்படி சொப்பனம் சொல்லிட்டா உடனே தப்புன்னு அர்த்தம் இல்லை. உடனே அது அபரிதம் அல்லது சாந்தின்னு நினைச்சுட்டாரு. இந்த அகமே வேகம் சர்வோசி அப்படின்னு எனக்கு தியானம் வருது சொப்பனத்துல. இந்த தியானத்தை பிரமாணம் சொல்றது சோசிய பரமோலோகம். அப்ப இதுக்கு நம்ம ஜென்மாந்திர இருக்குதான் அந்த அனுபவத்தை சம்பாதிக்கணும் இல்லை. இது இன்னொரு விஷயம் தெரியுது. இந்த பிரம்மஜானம் எப்பேற்பட்ட பிரம்மஜானம்னு நினைக்கிறதுன்னா அகமே வேதம் சர்வோசி. அகம் பிரம்மாஸ்மி மாத்திரம் இல்லை, அகம் பிரம்மாஸ்மிங்கிறதும் அகமே வேதம் சர்வோசிங்கிறதும் ஒண்ணு. நான் மாத்திரம் பிரம்மம் அப்படிங்கிறீங்க. அகமே வேதம் சர்வோசி அங்கே அப்படிதான் வருது. பிரம்மவா இந்த மத்ராசி
तद् आत्मानमेवापि अहं ब्रह्मास्मि इति तस्मात् तत् सर्वम् अभवत् तस्मात् ब्रह्म अभवत् இல்லைன்னு சொல்லணும் அப்படி சொல்லல அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஞானம் தான் அகம் பிரம்மாஸ்மியம் அப்ப அப்படி ஒரு ஞானம் இங்க வந்து இந்த சொப்பனத்துல வந்து அகமே வேதம் சர்வம் ஏன்னா அதே அவன் வந்து நிறைய அபியாசம் பண்ணிருக்காரு அதே சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் இது யதார்த்தம் அப்ப அந்த இடத்துல அந்த யதார்த்த ஞானம் எப்படி வந்தது கேட்டா அந்தக்கரணத்தால வருகிறது ஏன்னா சொப்பன காலத்துல அவனுக்கு அந்தக்கரணத்தை தவிர வேற ஒன்றும் சாதனம் இல்லை இல்லையா சதா கரணாந்தர அபாவா வேற ஒரு கரணம் இல்லை இந்த கண்ணுக்காகவங்கெல்லாம் ஒன்றும் வேலை இருக்குது இல்லை அதனால அந்த திருப்தி வரத்துக்கும் சான்ஸ் இல்லை திருப்தி வந்து காதால தானே கேட்கணும் தத்துவம் சந்த பிரமாணத்துக்குலாம் வருவதில்லை அதனால அந்த கரணம் தான் இந்த சாட்சா்காரம் சொன்னால் சொப்பனத்துல இல்லை ஜாக்கிரத்துல கூட அதே அந்த கரணத்தால சாட்சா்காரம் வரலாம் அதைத்தான் நான் சொல்றேன் பிரம்ம சாட்சா்காரம் அந்த கரணத்தால வரும் அப்படின்னு சொல்றேன் பிரசஞ்சானது மன சககாரிகாவினாக உபயோகிக்கிறது அந்த பிரசஞ்சாரம் அவர் சொன்னாரு அந்த பிரசஞ்சாரம் அவனுக்கு வாண்டாமான்னு கேட்டார் வாண்டான்னு சொன்னது வரும் ஆனா அந்த அந்தக்கரணத்துக்கு அது சககாரியை தவிர அந்த பிரசஞ்சாரமே வேற ஒரு பிரமாணமா இருந்தது சாட்சா்காரத்தை உண்டு கொண்டதுன்னு சொல்ற பிரசஞ்சாரம் கூட அப்ப அந்த அந்தக்கரணம் சாட்சா்காரத்தை உண்டு கொண்டது அந்தக்கரணத்தை பொறுத்து பிரசஞ்சாரம் ஒன்று பண்ண முடியாது வாக்கியார்த்த பாவனா परिपाकहितम् अन्तःकरणम् त्वम्पदार्थस्य अपरोक्षस्य तत्तदुपाख्यातानिषेधेन तत्पदार्थताम् आविर्भावयति अनुभावयति இந்த பாடம் अनुभावयति நிபுணத்தை பாடம் இது பாமதியோஜனாத் பாமதியில அவர் நேர விசாரிச்சிருக்கார் இது வந்து அந்த வாக்கியார்த்தத்தை மனசுல வாங்கிட்டு திருப்பி சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே அந்த வாக்கியார்த்த பரிபாவனா பாவனா அந்த பாவனையை பரிபாட்டத்தை அடையுது நல்ல ஒரு பரிபாட்டத்தை அடைஞ்சதுன்னா அந்த சகிதமான அந்தக்கரணம் என்ன பண்றது இவனுக்கு ஏற்கனவே விபரீதமான பாவனை அந்த ஔபாதிகமான ஆகாரம் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு அப்ப அந்த ஔபாதிக ஆகாரம் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி சுத்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த ஜீவனுடைய பரபிரம்மஸ்வரூபத்தை ஆவிர்வதிக்கும்படியாக செய்கிறது அனுபவத்தின பாடம் இருக்கு அதான் அந்த அனுபவத்தை உண்டாக்குறது அந்தக்கரணம் அந்த பரிபாட சகிதம் அந்தக்கரணம் தொம்பதார்த்தस्य அபரோக்ஷस्य தத்தத் உபாதி ஆகார நிஷேதேன அந்த உபாதி ஆகாரத்தினால செய்யறது எல்லாத்தையும் தள்ளி விட்டுது தற்பதார்த்தம் இதுதான் அந்த தற்பதார்த்தம் அப்படிங்கிறது தெரிவிக்கிறது ज्ञानप्रसादेन विशुद्धसत्त्वः तदस्तु तं पच्यते दृष्टं ध्यायमानः इति चित्रावत् ज्ञानप्रसादशब्दचित्तिकाग्र्यहेतुतया एव ध्यानोपादानः சொன்னதை கூட கண்டிச்சுட்டு தான் ஒரு வேலை போறது அங்க வந்து பச்சதே நிஷ்கலவும் பயமானகான்னு சொல்லிட்டு அதனால ஞானத்தாலதான் அவன் பார்க்கறான் அந்த ஞானம் தான் அவனுடைய சாட்சா்காரத்துக்கு தேசம்னு சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் சொல்லிட்டார் இது எப்படியா இருக்குன்னா ஞான பிரசாதேன ஒரு ஞான பிரசாதேன விசித்த தத்துவான அன்வயம் ஆகாது ஏன்னா விசித்த தத்துவம் ஆனா தத்துவம்னா அந்தக்கரணம் அந்தக்கரணம் சுத்தமானாதான் அந்த அந்தக்கரணம் பிரசன்னமாகும் அந்தக்கரணம் பிரசன்னமானதுனால சுத்தமாக்குன்னு சொல்லக்கூடாது சுத்தமானதுனால பிரசன்னமா தெரிவிக்கணும் இல்லையா அதனால ஞான பிரசாதேன விசுத்த தத்துவான விசுத்த தத்துவா ஞான பிரசாதேன பற்றி அப்படி அன்வயம் ஞானம்ங்கிறது இந்த அந்தக்கரண படம் நியாயத்தை அநேக ஞானம் அந்தக்கரணம் அந்தக்கரணம் தெளிஞ்ச அந்தக்கரணத்தினாலே பற்று ஆத்மசாட்சா்காரத்தை அவன் அடைகிறான் அப்ப இந்த நியாயமானகான எங்க வருதுன்னு கேட்டா ஞான பிரசாதத்தை அடையறமோ பிரசாதம்ங்கிறது ஏகாகிரதா இந்த ஏகாகிரதைக்கு சாமி பண்ணும் நியாயமானகா ஞான பிரசாதம் லபதே अंतःकरणस्य प्रसादं लभते प्रसन्नेन अंतःकरणेन आत्मानं पश्यति இப்படியாக அன்வயம் வெறும் ஞானம் பண்ணாலே பசிக்கின்றது
அதனால ஞான பிரசாத சத்தித சித்தைக்காகிய ஹேத்துக்கையா ஏவ தியானம் உபாதானா. அது நேரடியா சாட்சாத்கார ஹேத்து இல்லை, சாட்சாத்கார ஹேத்துவான சித்தத்துடைய பிரசாதம் ஐகாகியம், அந்த ஐகாகியத்துக்கு தியானம் ஹேதுவாயிருக்கு. அது பிரசஞ்சானம் ஸ்வயம் கரணம் தசை குவச்சிதபி தியான கரணத்துவ அசுத்தே. பிரசஞ்சானத்தை காரணம் சொல்ல முடியாது, அது என்னையுமே தியானத்துக்கு ஹேதுவாக காணப்படவே இருக்கின்றன. அவங்களுக்கு காவிரி சாட்சாத்காரம் சொன்னாலே அது கூட தப்புதான். காமாவுல காவிரி சாட்சாத்காராவது பிரசஞ்சான சகஜிபஸ்ய மனசா ஏவ காரணத்தை உபபத்தியா அசுத்த தியான கரணாந்தர கல்பனாயோகா வித்யாபு. அங்கு கூட மனசு இல்லை, மனசுனால்தான் ஒரு சாட்சாத்காரம் வருது. இந்த பிரசஞ்சான இது கூட வந்து சகாயம் பண்றதே இல்லை, இதுவே வேற சாட்சாத்காரத்தை வந்து இருக்காது. ஆகையாலே இவர் சொல்றார் பிரசஞ்சான சகஜத அந்த கரணம் ஆத்ம சாட்சாத்காரம். அப்ப இவருடைய முதல்ல அந்த சாட்சாத்காரம் வந்து மாறணும். முதல்ல சொன்னவாருடைய மதம் ராமலிங்கம் இல்லை, அது தனி இவரா கண்டுபிடிக்கிற வித்யாலயம் யோக மார்க்கம் சொன்னாரு. அந்த மார்க்கத்தில் உள்ள வாழ்க்கை பிரசஞ்சானமே சாட்சாத்காரத்தை. இந்த மதத்துல மானசமாக ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுறது காமிக்கிறதுல பிரசஞ்சானம் ஆனா வேணும். பிரசஞ்சானம் மனசுக்கு சகாயம் பண்றதுக்காக தேவைப்படுறது. அதனால சாட்சாத்காரம் மானசம் தான். இதுக்கு மேல வரும் அந்த இடத்துல மனசு கூட சகாயம் பண்றதுக்கு தான் வேண்டியது. பிரசஞ்சானம் கூட சகாயம் தான், ஆனா சாட்சாத்காரம் ஆப்த சாட்சாத்காரம் இது அடிப்படை. அது சககாரியா இருக்கலாம், சகாயம் பண்றதுக்கு வச்சுக்கலாமே, அதுவே வேற ஞானம்